இப்படிப்பட்ட விஷயத்த யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. நைட்டு 10:30 மணி இருக்கும். சென்னை பீச் கடற்கரை ரயில் நிலையம். அந்நேரத்துக்கே மொத்த ஸ்டேஷனும் காலியாக தான் இருந்துச்சு. அந்த ரூட்டில் செங்கல்பட்டு போகிற லாஸ்ட் ட்ரெயினும் கிளம்பிருச்சு. தாம்பரம் போக வேண்டியனா அதுக்கான டிக்கெட் எடுத்துட்டேன். நம்ம போகிற முன்னாடி ட்ரெயினுக்கு அப்போ தான் கார்டு வந்து ஏறிட்டு இருந்தார். கரெக்டான டைமில் அந்த ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. அடுத்ததாக நான் ட்ராவல் பண்ண இருந்த தாம்பரம் போகக்கூடிய 11:30 மணி லோக்கல் ட்ரெயின். இந்த ரூட்டில் மிட் நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய லோக்கல் ட்ரெயின் இது. அதனால் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு சில பயணிகள் மட்டுமே இந்த ட்ரெயினை பயன்படுத்தினாங்க. அடுத்து வந்த ஸ்டேஷன்ஸு சென்னை ஃபோர்ட்டில் நிறைய பேர் ஏறினாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சென்னை பார்க் ஸ்டேஷன்லேயும் நிறைய பேர் ஏறினாங்க. மொத்த சென்னையும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். ஆனாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் தான் மிட் நைட்டு. சென்னை எக்மோர் வழக்கம் போல் அந்த நேரத்துலையும் பிஸியாக தான் இருந்துச்சு. ராக் ஃபோர்ட்டு, சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு 2 ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் அது. ஆனால் அடுத்து வந்த ஸ்டேஷன்ஸான சேட்பட்டு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஏறினாங்க. பார்க்கு, பீச்சு, ஃபோர்ட்டுன்னு ஏறின மக்கள் மாம்பழத்துலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரயில் பெட்டிகள் இன்னும் காலியாக ஆரம்பிச்சிருச்சு. டே டைம்லேயே சென்னை பார்த்துட்டு இருந்த நம்ம மிட் நைட்டில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு கருத்து இருக்குது, அழகில் தான் ஆபத்தும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விதமான பதட்டமும் இருந்துச்சான். போக போக எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் க்ரௌடு இறங்கி நான் போகக்கூடிய பெட்டி ரொம்பவே காலியாகிடுச்சு. யாருமே இல்லாமல் தான் பயணம் பண்ண மாதிரி இருந்துச்சு. நேரம் சரியாக மிட் நைட் 12 மணியை தொட்டுச்சு. ஆனாலும் முக்கியமான ஸ்டேஷன்ஸான மீனம்பாக்கம், திரிசூலம் இங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் ஏறுவாங்கன்னு நினச்சேன். பட் அங்கேயுமே வந்து காலியாக தான் இருந்துச்சு. தாம்பரத்துலேருந்து கிளம்பக்கூடிய லாஸ்ட் ட்ரெயினும் என்ன பாஸ் பண்ணி போச்சு. மிட் நைட் 12 மணி வரைக்கும் பயணம் பண்ணுறதுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அந்த நேரத்தில் பயணம் பண்ணுறதுக்கு. முக்கியமாக அதிக ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய நிறைய பேர் பயணம் பண்ணுற கோச்சில் போனால் நல்லாயிருக்கும். சரியாக 12:15க்கு நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணோம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேஷன் தான். ஸோ அதை பற்றின கவலை இல்லை. பட் நடுவில் இருக்கிற ஸ்டேஷன்ஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இது போல் மிட் நைட் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சென்னையில் இருந்தால் அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதை வந்து வேணுன்ட்டே யாரும் ட்ரை பண்ண வேணாம்.